அது வேற விஷயம். ஆடியோ லான்ச்ல எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு. ஆடியோ லான்ச்ல எடுத்துக்க வரா. அப்புறம் என்ன ஆடியோ லான்ச்? புரியல. ஆடியோ லான்ச் ஆமாங்க. அதான் மலேசியாவில தான் மாலிக் பாய் பின்னிட்டானே. பெரிய மாலிக் மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவர் தான் ஏழையா சார்? நீங்க குரல் குத்துனுக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நடத்திருந்தா பரவாயில்ல. நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா அதோட பேசுறேங்க. ஆடியோ லான்ச் பல கோடி போயிருக்கும். ஆமா. ஏன் தமிழ்நாட்டில் இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? அமெரிக்கால கூட வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா எங்க போயிருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா அங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோ பண்ணாங்க. எது? டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க ஏன் வைத்தறிச்சல் பண்றீங்க? கடைசி வரையும் படம் அல்ல. கடைசி வரையும் கஷ்டப்படுறீங்களே. சின்ன படம் அது வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல இல்ல கேளுங்க. நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல. ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதானே? இந்த படத்துக்கு யார சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உங்க தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இப்ப கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு. கில்லி போயிட்டு இருக்கு. லைனா புது படங்கள் வெளிய விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் கவுன்சில் இருந்தவன். நானும் தயாரிப்பாளர். நான் 11 படம் எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்போ அவர்கிட்ட டைரக்டர் கேளுங்க. அவர் ப்ரொடியூசர். அதுதான் நண்பரே. தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். இராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்க தான் கடவுள்கள், அவங்க தான் முதலாளிகள். அதனால சகோதரர் கேட்டார், நண்பர், பழைய நண்பர் தான் அவர். நான் அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல. ஆதங்கம்